இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு அப்படி ஆணித்தரமா காவல்துறை சார்பாக பதிவு பண்ணும்போது ஒரு எதிர்ப்பு நீங்க காட்டலையே. அம்மா நான் ஒரே சொல்றேன், எனக்கு இந்த சகோதரி மீது எந்த விதமான வன்முறை, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, நான் விக்டிமோட கூட நிக்கிற ஆள் எப்பவுமே. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரச்சனை அங்க இல்ல தம்பி, வேற ஒண்ணு இருக்கு. அந்த வேற ஒண்ணு நம்ம இதை நான் அவங்களை கொச்சப்படுத்துறதுக்காக நான் பேசல தம்பி. எனக்கு அவங்க டார்கெட் இல்ல. முதல்ல என்னோட டார்கெட் உண்மையான குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யார் உண்மையான குற்றவாளி, அவன் தான் டார்கெட். இதுல அருண் ஒரு டார்கெட். அருணுடைய ரோல் என்ன? அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் பல பேருக்கு தெரியும், வேண்டும் என்று கோட்டை விட்டாங்க. இது நான் மட்டும் சொல்ல தம்பி, அதே நீங்க யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதே பிஎஸ்பி கட்சிக்காரங்க பல பேர் சொல்லியிருக்காங்க காவல்துறைக்கு தெரியும். தெரிஞ்சு விட்டது யாரு? வாராகிக்கு பின்னாடி பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். பின்னாடி முன்னாடி சைடுல பொந்துல சந்துல அப்படிலாம் ஆள் வச்சுக்கிற அளவுக்குலாம் நான் அறிவு இல்லாதவங்க கிடையாது. அறவைக்கடத்தனமா சொல்லக்கூடியவங்களுக்குலாம் பதில் சொன்னோம்னா தப்பு. அந்த புட்டேஜை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அநேகமா எனக்கு தெரிஞ்சு நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கும் பட்சத்தில் இல்லைன்னா கூட நம்ம வாலண்டரியாகவும் கொடுக்கவும் தயாரா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல தம்பி திருமதி புற்கொடை ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி அன்னிலிருந்தே நான் சொன்னேன், சகோதரி தயவு செய்து பாருங்க, அந்த ஆளை நம்பாதீங்க. அருண் அவன் ஒரு பெரிய ஐட்டங்காரன். எனக்கு தெரிஞ்சு என்னமோ தெரியல, இந்த கொலைக்கு கத்தியத்தான் வெட்டல அருண். அன்னைக்கு அவன் போஸ்டிங் இல்லை, ஆனா அதுக்கு பின்புலமா இருந்து செயல்பட்டது அருணுடைய காரணம். சார் வணக்கம் சார். வணக்கம் சகோதரா, எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் ஆசீர்வாதம் பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லது சார். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு குறித்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய முக்கியமான அந்த ஆதாரங்களும் வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த வரிசையில் சிபிஐ கிட்ட நீங்க சில முக்கியமான ஆதாரங்கள் கொடுத்ததா நம்ம கேள்விப்படுறோம். அது முதல்ல உண்மைதானா? இல்ல, தகவல்களை நம்ம ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த சில புட்டேஜுகள் நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு. சிசிடிவி புட்டேஜுகள். அந்த புட்டேஜை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அநேகமா எனக்கு தெரிஞ்சு நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கும் பட்சத்தில் இல்லைன்னா கூட நம்ம வாலண்டரியாகவும் கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம். ஓகே 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 சார். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கோட இந்த கொலை வழக்கு குறித்து பேசிட்டு இருக்கீங்க சார். இதனால உங்களுக்கு நிறைய இந்த மிரட்டல் வர்றதை கேள்விப்படுறோம். அதுவும் உண்மையா? இன்னொன்னு உங்களை மிரட்டுற அளவுக்கு இப்ப இருக்கிற அருண் ஐபிஎஸ் அவர் மூலியமா சில விஷயங்கள் நடக்காதாவும் கேள்விப்படுறோம். இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மிரட்டல்ன்றது எதுக்காக யார்ட்டு வரணும்? அதிகபட்சமாக இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்ல இருந்து சாட்சிகளை மிரட்டுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அழிப்பதற்கான முயற்சி எடுத்து அதுக்காக வேலைகளை பார்ப்பாங்க. இங்கே என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு சில டீம் அது என்ன, பிஎஸ்பியில் அவர் பல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து சில மாணவர்களை உருவாக்குனார். அவருடைய நோக்கமும் சிந்தனையும் படித்து அவன் வாழ்க்கையில் அதுவும் சட்டம் படித்து ஒரு இடத்துக்கு வந்தான்னா அதோடைய வேல்யூ என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவரெல்லாம் கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதையிலேருந்து வந்தவர். ஸோ நமக்கு தேவை அதிகாரம் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு மனுஷன் அவனை காப்பாற்றிக்கிறதுக்காவது தேவைப்படும்ன்றத ஒரு அதிகபட்சமான ஒரு கொள்கையாகவே அதை எடுத்து தான் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை அவர் படிக்க வச்சார். ஆனால் படிங்கடான்னு சொன்னாரை தவிர ப்ராக்டிஸ் பண்ணுடான்னு சொல்லவே இல்லையான்னு தெரியல. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் சில பேர் அது மாதிரி நான் இவரை குறை சொல்கிறீங்களா? நான் என்றைக்குமே ஒரு விஷயம், நான் ஆம்ஸ்ட்ராங்குடைய என்னுடைய நோக்கமும் சிந்தனையும் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது. ஏற்கனவே பட்டதுக்கு மட்டுமல்ல, அதற்கு அன்னைக்கு இருந்த காவல்துறை ஆணையராக இருந்த அருண் அவர்கள் முழுக்க குற்ற செயல்பாடுகள் செஞ்சவங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்காருன்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். அதைத்தான் நம்ம தொடர்ந்து கடந்த காலகட்டத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்ட காலத்தில் நாம் பேசிகிட்டே இருந்தோம். ஆவணங்களை புகாராக கொடுத்தோம். அதன் அடிப்படையில் இந்த கமிஷனர் அந்த கொலை குற்றத்திற்கு உண்மையான குற்றவாளி யாருன்னா இவருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு? திருவாங்கடத்துக்கு தெரியும். திருவாங்கடத்தை போட வேண்டிய அவசியம் என்ன தம்பி? அவங்களாம் சரண்டராங்க. நீங்கள் எவனும் சுட்டு பிடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அங்கே யாரும் அங்கே இல்லை. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு 8 பேர் சரண்டர் ஆகிறான்.
சரண்டர் ஆன ஒருத்தனை நீங்கள் கஸ்டடி எடுக்கிறீங்க, ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கிறீங்க. ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்து ஒருத்தனை வந்து என்கவுண்டரும் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு கதையும் சொன்னீங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே கதை வந்து கேட்கறதுக்கு ஒன்றும் நல்லா இருக்குமோ தவிர நிஜ வாழ்க்கைக்கு அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அருண் அவர்கள் வந்து எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். அதுவும் உண்மையான எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவரை கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து உண்மை குற்றவாளி யாருன்னு பல பேருக்கு எல்லா விதத்துலையுமே தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தில் யார் யாருன்றது நம்ம சொல்லிட்டோம். சபரீசன் ஆரம்பித்து, செல்வ பெருந்தகையில் ஆரம்பித்து, இதில் சேகர் பாபுல ஆரம்பித்து, இன்னும் பல பேர்கள் வந்து நம்ம ஆருத்ரா நிறுவனம், ஐஎஃப்எஸ் நிறுவனம், இது போன்ற ஒரு ஃப்ராடு நிறுவனங்களும் சேர்ந்து ஒவ்வொருத்தனும் கிளம்பி வந்து இவரை வந்து முக்கியமாக வந்து இவர் உயிரோடு இருந்தாருன்னா நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குன்றதுல தெளிவாக இருந்துட்டாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். அதை சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் என்னமோ அந்த அம்மாவை டார்கெட் பண்ணி நீங்கள் தான்மா குற்றவாளி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. நமக்கு அது நோக்கம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பலசாலியை இழந்திருக்கீங்க, உங்கள் கணவர் இழந்திருக்கீங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை தலைவராக இருந்தவரை அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இழந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அதுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராட வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் தான் இருந்திருக்கணும். நீங்கள் சில தவறான செயல்பாட்டால் அன்னைக்கு இருந்த கமிஷனருடைய கையாளாகாத தினத்தால தான் இவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை. இன்னைக்கு 2.5 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் முடிய போகிற காலகட்டத்தில் இன்னைக்கு வரையும் இன்னும் 2 குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்டா என்கவுண்டர் பண்ணீங்க அவனை திருவாங்கடத்துன்னு கேட்டால் அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. அதில் எடுத்து ஒரு புகார் கொடுத்து இந்த திருவாங்கடத்துக்கு தான் தெரியும் உண்மையான குற்றவாளின்றது ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், அல்லது ஒரு சட்ட போராட்டம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும். எதையுமே செய்யாம அவரு செஞ்சிட்டாரு இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் நான் முயற்சி எடுத்தா ஏன்னா தேர்ட் பார்ட்டி உனக்கு என்ன ரோலுன்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் பல வழக்குல அருணுடைய குற்றச்சாட்டுகள்ல பல வழக்குகளில் சொல்றாங்க நீதிமன்றம், உங்களுடைய பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் நீதிமன்றம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க 3வது ஆளா இருந்துட்டு நீங்க எப்படி வந்து இதுக்குள்ள ஒவ்வொரு கணக்குலையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச சில தவறான செயல்பாடுகள், அந்த அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய அருண் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லணும். அப்போ நீங்க ரத்த உறவு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ரத்த உறவு, அந்த ரத்த உறவுக்குத்தான் அதிகமான வலியும் வேதனையும் தெரியும். அவங்களுக்கு தான் சட்டத்துல இடமும் இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க அதை செய்யாம அருணுடைய செயல்பாட்டை நீங்க வந்து அருணுடைய கைட்லைன்ஸ்ல நீங்க வேலை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு இப்போ வந்து அந்த அதைதான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க கிட்ட, அவங்க முக்கியமான ஆட்கள் அவங்க கிட்ட கேட்கும் போது சொன்னது என்னன்னா, வாராகி அவர்கள் வந்து ஒரு சில தப்பான தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா என்ன விஷயம்னா, ஐபிஎஸ் அருண் அவர்களும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு சமாதான உடன்படிக்கையில வந்ததா வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து உண்மைக்கு முரணானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, நான் சொல்றது உண்மைக்கு முரணாகவே இருக்கட்டும். திருவங்கடம் மேட்ல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சீங்க? சிபிஐல என்ன ஸ்டெப் எடுத்து வச்சீங்க? சிபிஐ என்கொயரி கேட்டு என்ன போனீங்க? சிபிஐ என்கொயரிக்கு வந்து உங்களை போக வேண்டாம், எனக்கு வந்து அந்த நான் சொல்ல தம்பி உங்க ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுக்குறேன். போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வரும்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்பாக தமிழக அரசு அன்றைக்கு ஆண்டு கண்டிருந்த அந்த திமுக என்ற திருட்டு பசங்க நடக்கிற இடத்துல ஒரு தலைவனை இழந்திருக்கின்ற எண்ணம் வரணும். அவன் என்ன சொல்றான், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவியே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னாங்கன்னு அஃபிடேவிட் போட்டிருக்கான் கோர்ட்ல. நீங்க என்னவா பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ரோல்? அப்ப நீங்க வந்து யாரை ஒத்துக்கிறீங்க? அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? தம்பி, நான் அஃபிடேவிட்டை நான் உங்ககிட்ட அனுப்புறேன். இதை நீங்க நீதிமன்றத்துல போட்ட அஃபிடேவிட்டை நீங்க மக்கள்கிட்ட காட்டுங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு அப்படி ஆணித்தரமா காவல்துறை சார்பாக பதிவு பண்ணும்போது ஒரு எதிர்ப்பு நீங்க காட்டலையே. அம்மா, நான் ஒரே சொல்றேன், எனக்கு இந்த சகோதரி மீது எந்த விதமான வன்மம் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, நான் வெற்றியோட கூட நிற்கிற ஆள் எப்பவுமே. இன்னைக்கு இல்லை தம்பி, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் வந்து அந்த 2 ஆண்டுக்கு முன்பாக அந்த படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்திலிருந்து அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகாம இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன்.
ஏன் நீங்க சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு கேட்டிருக்கேன். இதெல்லாம் நான் வார் ரூம் யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனை அங்க இல்ல தம்பி, வேற ஒண்ணு இருக்கு. அந்த வேற ஒண்ணு நம்ம வந்து இதை நான் வந்து அவங்களை கொச்சப்படுத்துறதுக்காக நான் பேசல தம்பி. எனக்கு அவங்க டார்கெட் இல்லை. முதல்ல என்னோட டார்கெட் உண்மையான குற்றவாளி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யார் உண்மையான குற்றவாளி, அவன் தான் டார்கெட். இதுல அருண் ஒரு டார்கெட். அருணுடைய ரோல் என்ன? அன்னைக்கு ஆரோக்கியன்ற ஒரு டிசி டெப்டி கமிஷனர் ரோல் என்ன? அன்னைக்கு வந்து ஈஸ்வரன் டெப்டி கமிஷனர் ரோல் என்ன? அன்னைக்கு இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க தம்பி. தம்பி நான் ஒரு சொல்றேன், சாதாரணமாகவே உளவுத்துறை ஐஏஎஸ்ன்னு இருக்குல்ல, நுண்ணுரி பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அது எதுக்காவது வச்சிருக்கீங்களா? அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன், அந்த நேரத்துல இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பல பேருக்கு தெரியும். வேண்டும் என்றே கோட்டை விட்டாங்க. இது நான் மட்டும் சொல்ல தம்பி. அதே நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போய் சாருங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே பிஎஸ்பி கட்சிக்காரங்க பல பேர் சொல்லியிருக்காங்க காவல்துறைக்கு தெரியும். தெரிஞ்சு விட்டது யாரு? அன்னைக்கு துப்பாக்கி வீட்டுல இருந்து கொண்டு போறன்றது தகவலை சொன்னது யாரு? அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போகும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த கட்டடம் கட்டுறாரு. அந்த கட்டடம் கட்டக்கூடிய இடத்துக்கு போகும்போது வீட்டுல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு போலன்னு சம்பவம் செஞ்சவர்களுக்கு தகவல் சொன்னது யாரு? இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து நிழல் போல இருந்த 2 நபர்கள் அருளும் திருவும் எங்க போயிருந்தாங்க? ஏன் அவனை விசாரணைக்கு கூப்பிட்டு வரல? புரியுதா உங்களுக்கு? இப்படி அந்த வீட்டுக்குள்ள இருந்த இன்னொரு கனின்னு ஒரு நபர், சின்ன பையன், அவனை ஏன் நீங்க விசாரணைக்கு கூப்பிடல? அந்த சம்பவம் அங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்களே மொத்தமே 4 பேர் தான் அவருடைய வீட்டில் இருந்தவங்க. அங்கிருந்து தகவல் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவங்க தகவல் யாரோ மூலியமா போயிருக்கு. அது வந்து கொலை செய்யணும் இவரை பாருங்க. அவங்க வீட்டில் நான் யாரையுமே ரத்த உறவுகள் உள்ளவங்களே யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பல. அது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், இல்லை அவருடைய சகோதரியா இருக்கட்டும், அவங்கள பற்றி நான் எந்த விதத்தையுமே என்னைக்கும் குறை சொல்லல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இன்னைக்கு வரையும் அந்த ஐயோகிகளை பக்கத்துல வச்சுட்டு வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதையெல்லாம் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. போனது போச்சு சார், உயிர் போயிடுச்சு. ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு கணவன், எனக்கு வந்து அது இல்லை, ஒரு சமூகத்தினுடைய தலைவன். இல்லை சார், பொதுவா ஒரு கேள்வி வருது சார், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது, நான் கேட்கிறேன். கேளுங்க தம்பி, எவ்வளவோ தப்பா பேசுறானுங்க பிஎஸ்பில இருந்து. அதே நேரத்துல அதே பிஎஸ்பி தொண்டர்கள் வந்து நிறைய பேர் அண்ணா விட்டுறாதீங்கன்னா, எங்க அந்நியார் பண்ணது தப்பு தான்னா, எங்களுக்கு தெரியுதுன்னா, இந்த மாதிரி நிறைய மேட்டரை அந்த பிஎஸ்பி ஆனந்தனை பத்தியும் சொல்லியிருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியை பத்தியும் அந்த தொண்டர்கள் பேசியிருக்காங்க. 2 பேருக்குமே நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. புரியுது. அதனால வந்து என்னதான் அசிங்கசியமா பேசணுமோ அதையும் பேசுறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படல தம்பி. நமக்கு தேவை ஒரே விஷயம் தான், என் நோக்கம் சிந்தனை குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட உண்மையான குற்றவாளி வெளியே கொண்டு வரணும், அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். அதுதான் என் நோக்கம். இல்லை சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களே வந்து இந்த வழக்குல வந்து ரொம்ப மும்முரம் வந்து காட்டல, சிபிஐ வேணா ஒதுங்கி போற ஒரு நிலையில வந்து இருக்காங்க. இன்னொன்று வந்து காவல்துறை தரப்புல இருந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டது. அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆதாரங்கள் வந்து வெளியே வரல. சிபிஐ தரப்பிலும் வந்து இந்த விசாரணை வந்து போயிட்டு இருக்கு, அப்பவும் இந்த முக்கியமான ஆதாரங்கள் வந்து வெளியே வரல. தொடர்ந்து வந்து நீங்க வந்து இந்த வார் ரூம் யூடியூப் சேனல் மூலயமா வந்து பேசிட்டு இருக்கீங்க, முக்கியமான ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இருக்கீங்க. எப்படி இதெல்லாம் கிடைக்குது? ஒருவேளை பின்னாடி வாராகிக்கு பின்னாடி பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார், தப்பா எடுத்துக்கூடாது. நியாயமான விஷயம் தம்பி. பின்னாடி முன்னாடி சைடில் பொந்தில் சந்தில் அப்படிலாம் ஆள் வச்சுக்கிற அளவுக்குலாம் நான் வந்து அறிவு இல்லாதவங்க கிடையாது. அறவைக்கடத்தனமாக சொல்லக்கூடியவனுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா தப்பு தம்பி. ஒரு பத்திரிகையாளருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செய்கிறவனுக்கு, நான்லாம் ஆரம்ப கால இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பார்த்தவன். பல உண்மையான விஷயங்களை, கொலைகளை வெளியே கொண்டு வந்திருக்கேன், ஆணவ கொலைகளை வெளியே கொண்டு வந்திருக்கேன், லஞ்சல் லாவணத்தில் விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த சதர்ப்பு நிலம்னு பள்ளிக்காரன் இருக்கு, அது முதல்ல வெளியே கொண்டு வந்தவன் நான் தான். பிஆர்பின்னு வந்து மதுரையில் வந்து கிரானைட் ஊழலை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி 100கணக்கான பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கேன் நான். அதெல்லாம் வந்து தெரியாதவங்கிட்ட வரலாறு தெரியாது. அதுதான் சொன்னேன், என் சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னார்ல, படிக்கடான்னு சொன்னா பைத்தியார பசங்க படிக்காம இருந்துட்டாங்க தம்பி, படிக்கவே இல்லை. இவனுக்கு நம்ம என்னன்னா, இவனுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கோம். நான் சட்ட ரீதியா போராடுறேன். இவனுக்கு சும்மா சொல்றவனுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான்னா எனக்கு அது வேணாம் தம்பி.
நான் வந்து ஆரம்பிக்கும் போது 10% தான் வச்சு நான் ஆரம்பித்தேன் 2024. 10% தான் ஆதாரத்தை வச்சு நான் ஓரளவுக்கு திரட்டி அதை விஷயத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50-60% பிரச்சனைகள் எனக்கு தெரியும், ஆதாரங்கள் தெரியும், டாக்குமெண்ட் தெரியும், எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு தெரியும், யார் யார் தலையிட்டிருக்கான்னு தெரியும். இது வந்து எல்லாமே உண்மையாகவே இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நபர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள். இவங்கள மாதிரி மறைச்சி வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்குற ஆள் கிடையாது தம்பி. ஏன்னா பாதிப்பு அந்த பெண்மணிக்கு, என் சகோதரி ஆம்ஸ்ட்ராங் உடைய மனைவி பொற்கொடிக்கு. நான் அவங்கள எந்த காலத்துலையும் கொச்சை கருத்த விரும்பல. வேண்டாம், நீங்கள் முன்னெடுக்கல, சட்ட போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்த காலத்தை பாருங்க. லேட்டாக போகிற விஷயம் இருந்துக்குவாங்க. காலதாமதமாக வரக்கூடிய நீதி அநீதிக்கு சமம் தான் தம்பி, புரியுதுங்களா? ஆகையால அவங்க அந்த முன்னெடுப்பு எடுக்காதனால அந்த விளைவு தான் நான் இன்னைக்கு வரையும் தொடர்ந்து சொல்கிறேன். அவங்கள நான் கொச்சப்படுத்துறதுக்கோ அவங்கள வந்து மனசை துன்புறுத்துறதுக்கோ எனக்கு அது வேலையும் இல்லை, நேரமும் இல்லை. எனக்கு என்ன இருக்கு? செத்தது உன் கணவர், அதற்காக நான் போராடிட்டு இருக்கேன். அதற்காக நான் இந்த அரசாங்கத்தை பல வழக்குகளை வாங்கிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு பாராட்டி இருக்கணும், ஆனா நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். என்னன்னா என்னால உங்களுக்கு ஆதரவு தகவல் தரணும்னு சொல்லியிருக்கணும். நான் வந்து எடுத்து கொடுக்குற விஷயத்துல நான் என்ன சொல்றேன், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நான் ஏதாவது தவறான ஒரு இடத்துலயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க சிபிஐ விசாரணைக்கு முன்னெடுத்து போகல, சட்ட போராட்டத்தை நீங்க நடத்தல, அதை ஆனந்தன் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆனந்தன் கிட்ட போய் காசு வாங்கிட்டேன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. ஆனந்தன் கிட்ட டீ கூட வாங்கி தர மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தன் பழகி பாருங்க, போய் பாசுங்க, ஒரு டீ வாங்கி தர மாட்டார். எனக்கு இதுவரை வாங்கி தந்தது இல்லை தம்பி, புரியுதுங்களா? நான் அந்த மாதிரி யார்ட்டையும் டீ வாங்கி கொடுத்து கூட யோசிப்பேன் ஒரு முறை. இவங்களுக்கு ஒன்றா வந்து சாயந்தரம் சரக்கு வாங்கி கொடுத்தோன்னா 4 பேர் போய் பேட்டி கொடுக்கறதுக்கும் ஃபோன் பண்ணி திட்டுறதுக்கும் தான் இருப்பானுங்க, புரியுதுங்களா? நீங்கள் 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில், என்னுடைய வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து யூடியூப் சேனல் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே சரக்கு ஏறிடுது. உங்களுக்கு போதை ஏறின உடனே நம்ம தான் கிடைக்கிறான், நம்ம தான் அவனுக்கு ஊர்காவாக மாறிடுறோம், புரியுதுங்களா? அதை பற்றிலாம் கவலையே இல்லை தம்பி. நமக்கு தேவை, நான் திரும்ப திரும்ப சொல்லணும், உண்மை உறக்க சொல்வோம். அநீதிக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நீதி கிடைக்க சட்ட போராட்டத்தை செய்வோம். அதனால் எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் அது என்னால் வந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியும். இல்லை சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக தமிழ்நாட்டில் வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோ இல்லை, ஒரு எம்பியோ வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த கொலையில வந்து நிறைய அந்த குழுக்கள் இருந்ததா வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் இது பணத்திற்காகவும் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சொத்துக்களை வந்து சம்பாரிச்சிருக்க முடியும்? இது பணத்துக்காக நடந்த ஒரு கொலைன்னு வந்து சொல்றீங்க. நான் அவர் சொத்தை பற்றியோ இல்லை அவரை வந்து வச்சிருக்கிற கூட்டத்தை பற்றியோலாம் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. எல்லாரும் தவறுதலாக நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு தேவை, எல்லாரும் அரசியல் படுகொலைன்னு சொல்கிறீங்க. சரி, ரைட்டுப்பா, அரசியல் படுகொலைனா யார் அரசியல் படுகொலை? சேகர்பாபு தானே? ஏன் வாய்த்துன்னு சொல்ல மாட்டீங்க? அரசியல் படுகொலைனா என்ன வரும் அரசியலுக்கு? நீங்கள் நானும் ஒரே தொகுதியில் இருக்கோம். அந்த தொகுதிக்குள்ளே முதலமைச்சர் இருக்கார். முதலமைச்சர் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ. அடுத்ததாக அந்த தொகுதியை பார்த்துக்கொள்ளக்கூடியவர், அந்த நேரத்தில் இருந்தவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. தொகுதிக்குள்ள ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருடைய போஸ்டரும் பேனரும் படமும் இதுக்கு ஒரு அருவருக்கத்தக்கமான விஷயம் இருந்துச்சு. இரண்டாவதாக அவர் மீது இன்னொரு விஷயத்த சேகர்பாபு ஒரு வன்மம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவருடைய பர்சனல் மேட்டில் அவர் தலையிட்டதாக, அதனால வந்து ஒரு கோவம் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் பர்சனல் மேட்டில் தலையிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பவுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பர்சனல் மேட்டை டச் பண்ண மாட்டார் தம்பி. 1000 வெறுப்பு இருக்கட்டும், 1000 கோவம் இருக்கட்டும், 1000 ஆதம் இருக்கட்டும், ஒருத்தனை பர்சனலாக போய் டச் பண்ண மாட்டார்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு சில சம்பவங்களை என்ன சொல்லி காட்ட முடியும். ஏன்னா என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு சம்பவத்தை எடுத்து பண்ணும்போது, சார் அவருக்கு வந்து அவர் தான் எனக்கு முக்கியமானவர், அவர் தான் எனக்கு பலம். அவர் சொன்ன 10வது நாளே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவங்களுக்கு வேணால் எது வேணால் நினச்சிக்கலாம். உண்மையான ஆம்ஸ்ட்ராங்குடைய தொண்டர்கள், தம்பிகள் நிச்சயமாக என்னை ஆதரித்து தான் இருக்கிறாங்க. அதனால் நான் அவரை கொச்சப்படுத்துறதுக்கான எண்ணமும் கிடையாது. அவர் சொத்து சேர்த்தான்னா, அவர் வெத்து சேர்த்தா எனக்கு என்ன இருக்குது? எனக்கு அந்த படுகொலை செய்யப்பட்டது, வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ரெண்டாவது, அருண் பொறுப்பேற்றதுக்கு பிறகு
ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்வேன்னு சொல்லி ஒவ்வொரு ரவுடிகிட்டையும் இதுக்கு வரையும் அவர் வந்து 5 என்கவுண்டர் நடந்தது, ஃபேக் என்கவுண்டர் நடந்திருக்கு. அந்த ஃபேக் என்கவுண்டர் பல கோடி ரூபாய் அருண் சம்பாரிச்சிருக்காரு. அதுல ஒரு என்கவுண்டர் தான் திருவங்கடம் என்கவுண்டர். அந்த திருவங்கடம் உண்மையான குற்றவாளி யாருன்றது தகவல் அருணுக்கும் தெரியும், திருவங்கடத்துக்கும் தெரியும். இந்த திருட்டு பையன் திருவங்கடத்தை நீங்க விட்டுட்டு அவனை முடிச்சு விட்டுட்டு நான் வந்து மற்றவங்களை காப்பாத்துறீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு காலகட்டத்தில் கூட நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா காணொலியும் எடுத்து பாருங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பேசினது கமிஷனர் நல்லா பண்ணியிருக்காரு, கமிஷனர் நல்லா தான் செஞ்சிருக்காரு. கமிஷனர் சார்கிட்ட பேசிட்டேன், கமிஷனர் சார்கிட்ட நீங்க பேசிட்டீங்க, என்ன பேசுனீங்க? கமிஷனர் சார் தான் அயோக்கியராச்சு. கமிஷனர் சார் தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய உண்மையான குற்றவாளியை மறைச்சு வச்சிருக்காரு. அவர் தானே வந்து இவ்வளவு வேலையும் பார்த்தவர். அவர் சொல்றது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு சொல்ல தம்பி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்களை பற்றி அன்னிலிருந்தே நான் சொன்னேன், சகோதரி தயவு செய்து பாருங்க, அந்த ஆளை நம்பாதீங்க. அருண் அவன் ஒரு பெரிய ஐட்டங்காரன். எனக்கு தெரிஞ்சு என்னமோ தெரியல, இந்த கொலைக்கு கத்தியத்தான் வந்து வெட்டல அருண். அன்னைக்கு வந்தாலும் போஸ்டிங் இல்லை, ஆனா அதுக்கு பின்புலமா இருந்து செயல்பட்டது அருணுடைய காரணம். பல காரணங்கள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுற இவன் பேசுற என்ன வேணா சொல்லிட்டு போட்டேன் தம்பி. ஆம்ஸ்ட்ராங் 1000 ஐயோகித்தனோட பண்ணிருட்டோம், எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சாலும் சொல்றேன், அவர் ஒழுக்கப்பட்ட சமுதாயத்துடைய தலைவர். அந்த தலைவருடைய படுகொலை வெளியே கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய வேலை. புரியுது சார். ஒருவேளை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அருண் ஐபிஎஸ்க்கும் ஒரு மியூச்சுவல் டீலிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது இருக்கா? ஏன்னா மியூச்சுவல் டீலிங்னா அவர் வந்து இந்த சிபிஐல இந்த அம்மா நான் இந்த அம்மாவோட ரோலே நான் ஒரே ஒரு 0.01% தான் அந்த அம்மாவோட ரோல். நீங்க சிபிஐ என்கொயரி கேட்கல, அத கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேட்டார். அவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் கேட்டார். கேட்டதுக்கான தேதி எனக்கு தெரியும், மனு கொடுத்த தேதி தெரியும், நீதிமன்றத்தை நாடிய தேதி தெரியும். நீங்க ஒரு இடத்துல நான் சொல்றேன் சகோதரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு, நீங்க அந்த அம்மா ஒரு இடத்துல கேட்கறாங்க, ஒரு தேதியில சொல்றேன், இந்த தேதியில நான் போயிட்டு வந்து அவங்க இங்க போய் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு அஃபிடேவிட் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு என்னையும் நீங்க பார்ட்டியா சேருங்க, அவங்க கேட்டது வேற, நான் கேட்கறது வேற. அதே சிபிஐ என்கொயரி தான். அந்த சிபிஐ என்கொயரியில் என்ன கேட்குறாங்கன்னா, இது என்னத்தை சொல்றது, நம்ம அவங்கள எதுவும் சில விஷயங்கள் வேண்டாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். ஏங்க, ஒரு அக்யூஸ்ட சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க, யார்கிட்ட கேட்பீங்க? சிபிஐ ஆஃபீஸரை பார்ட்டியா போடுவீங்க, சீஃப் செக்ரட்டரியா பார்ட்டியா போடுவீங்க, ஹோம் செக்ரட்டரியா பார்ட்டியா போடுவீங்க, டிஜிபியை பார்ட்டியா போடுவீங்க, லோக்கல் ஸ்டேஷனை பார்ட்டியா போடுவீங்க. இவங்க தானே உங்களுக்கு அஃபிடேவிட் 2 அட்ரஸ் அவங்க தானே வரும். எதுக்கு தம்பி 27 பேருடைய அட்ரஸை போட்டு நீங்க அக்யூஸ்டுங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தீங்க? நல்லா பாருங்க, யோசிங்க தம்பி. எந்த ஐடியா கொடுத்தானோ தெரியல ஒருத்தன், அது எனக்கு கர்மாந்திரமோ. 28 பேரை பார்ட்டியா சேர்த்தீங்கன்னா 28 பேரும் 27 பேரும் பார்ட்டியா வந்தான்னு வச்சுங்க, உள்ள நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க. அவன் பார்ட்டியா உள்ள வந்தான்னா அவன் ஒரு அட்வொகேட் வைப்பான், அவன் ஒரு ஸ்டைல் எடுத்துன்னு போவான். ஏற்கனவே 30 பேர் இதுல அக்யூஸ்டுன்னு சொன்னதையே நான் தப்புன்னு சொல்றேன். டேய், கூலிப்படையை விட்டுட்டு கூலி கொடுத்தவன்டா வந்து இன்னும் பிடிக்காம இருக்கீங்க தான் என்னுடைய கேள்வி. ஓகேங்களா? புரியுது. ஆனா அதுவே என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, 27 பேர் பார்ட்டியா சேர்க்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது அஃபிடேவிட்? சேகர் பாபு அவருடைய அவங்களுடைய சில விஷயங்கள் இன்னும் வெளிப்படையா சொல்ல முடியல தம்பி. ஏன்னா என் சகோதரி, எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சொல்றேன், எனக்கு வந்து அந்த ஒரு குழந்தையை வைத்து ஒரு பெண் எவ்வளவு சிரமப்படுவான்னு நமக்கு தெரியும். ஒரு இயக்கத்தினுடைய தலைவியா இருக்கிறாங்க. அவங்க 1000 விஷயம் என்னை பத்தி விமர்சனம் பண்ணட்டும், 1000 பேர்கிட்ட சொல்லி என்னை பத்தி அசிங்கமா திட்ட சொல்லட்டும், அதை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. 1000 பேர் சொல்லி மிரட்ட சொல்லட்டும், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு உண்மை குற்றவாளி வெளியே வரணும். 27 பேரை பார்ட்டியா சேர்த்தீங்கல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜியுடைய கேஸ்ல ஒரு 2000 பேரை வந்து நீங்க சேர்த்து விட்டுட்டு அந்த கேஸ் நாசமா போச்சு. பாத்தீங்களா எப்படி சொதப்புச்சு? பாத்தீங்களா? அந்த ஸ்டைல சொல்லி கொடுத்தவர் யாரு? சேகர் பாபு. சேகர் பாபு கேச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா நாசமா போயிடுமா? இதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு பாப்பா மோகன் ஒரு சீனியர் வழக்கறிஞர், மிக திறமையானவர். அவருடைய பல்வேறு பிரச்சனைகளை அவர் இந்த நாட்டில் வந்து அவருக்கு வந்து தேவையான நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தவர், ஆணித்தனமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நீங்க வந்து வழக்கறிஞரா அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டு நீங்க வேற யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டு செயல்பட்டீங்கன்னா 26 பேரை பார்ட்டியை கொண்டு வரீங்க. நம்ம நீதிமன்றம் யாரும் வந்து அங்க நேரம் இல்லாமலாம் உட்கார்ந்துடல. லட்சக்கணக்கான வழக்கு நீதிமன்றம் தேங்கி கிடக்குது.
இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் தப்பாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறான்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் வந்து சுட்டேன். எனக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது எந்த விதமான கோபமும் கிடையாது, ஆதங்கம் கிடையாது. அவங்க என்ன வேணா இப்போவும் இல்லை, இன்னும் 1000 பேரை கூட விட்டு தடுக்க சொல்லிட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு அவங்களுக்கு கணவன், எனக்கு இந்த சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவன். அதான் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம். ஓகே, உண்மை வெளியே வரணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பதவி.